கடையவே சுத்தி சுத்தி இதோட 10 ரவுண்ட் அடிச்சுட்டீங்க. ஒன்னும் வாங்கின பாட்டை காணும். இப்போ வாங்கிட்டு வரையில எப்படி? ஏங்க இருங்கங்க, எப்பயாச்சும் தானே இந்த மாதிரி கடைக்கெல்லாம் வரோம். அப்படி சுத்தி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் குழுன்னு ஏசியில இருந்துட்டு போலான்னு அடிச்சுக்கிறீங்க. அப்படி வீட்டுல போய் என்ன வாழைப்பழமா பழுக்க வச்சுக்கிறீங்க திங்கிறதுக்கு? ஆமாக்கா, இதுக்கு தான் இவங்களெல்லாம் கூட்டிகிட்டே வரக்கூடாது. நீங்க என்னத்துக்கு தானே கூட்டிட்டு வந்தீங்க? அப்படி வீட்டுல என்னதான் வச்சிருப்பாங்களோ தெரியாது. இவங்க போய் தனியா சுத்துக்கலன்னா ஒரு 4 கணக்கா சுத்திட்டு நைட்ல கூட வருது. நம்மளன்னு வெளியில கூட்டிட்டு வந்துட்டா தான் நேராய் போச்சு வாங்கன்னு தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நீங்க வீட்லயே விட்டு போட்டு வந்திருக்கணும். ஏம்மா நானாம வரேன்னு அடம் பிடிச்சேன். நான் என்ன அரிய குழந்தையா உங்க அக்காலோட வரத்துக்கு? அவத்தான் என்ன வாங்கன்னு போட்டு டார்ச்சர் பண்ணி இழுத்துக்கிட்டு வந்தா. நான் ஏதோ அழுது உருண்டு பிறண்டு அடம் பிடிச்சி வந்த மாதிரி நீ சொல்லுது பாரு. பின்ன என்னன்னு பின்ன இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான். நீங்க மட்டும் போனா நல்லா சுத்தி போறீங்களே ஒரு 4 கணக்கா. அப்புறம் கொஞ்ச நேரம் இருந்தா தான் என்ன பார்த்து பொறுமையா வாங்க வேணாமா? கலரா பாருங்க, அம்பிட்டு மேக்கப் ஆயிட்டு இருக்குது. அதெல்லாம் தேடி பிடிச்சி ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்க தானே வாங்கணும். எதையோ ஒன்று தூக்கிட்டு வர முடியுமா? சும்மா வாங்கன்னுக்கிட்டு அப்படி எங்கன்னா போய் உட்காருங்கண்ணே. ஏம்மா நானும் ஒரு சட்டை வாங்கினா 5 நிமிஷம் தான் பார்த்துக்க. அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பேண்ட் வாங்குவேன். இப்பெல்லாம் அப்படி கூட இல்லை. அவ என்ன சீலை வாங்குறாள், அதுக்கு தகுந்த மாதிரி தான் எனக்கு சட்டை வாங்கி தரான். ஏன்னா மொபரை தூக்கி வச்சுக்கிறான் அட்டாளு மேல. என்னத்த நீங்க எனக்கு வாங்கி தரீங்களோ போங்க. வந்து கால் கிடக்க நின்றுட்டு கிடக்கிறதான் மிச்சம். சரி புலம்பாம இருங்க, நாங்கள் வாங்கிட்டு வரோம். பாருங்க எம்பிட்டு கலரா போட்டு நெய் பாலிச்சு கிளிப்பு அப்புறம் சென்ட்டுக்குன்ட்டு உங்களுக்கு வேணும்னா போய் 2 அடிச்சு பார்த்து புச்சுன்னு வாங்கிக்கிடுங்க. நான் அந்த பிள்ளைங்களுக்கு எதுனா மேட்ச் ஆகுமான்னு பார்த்து வாங்கிட்டு வரேன். பத்து இந்த பொம்மையை பாருங்களேன், எப்படி நல்ல தத்ரூபமும் ஒரு மனுஷனாட்டமே இருக்கு பாரு. மொட்டை அடிச்ச பையன் மாதிரி இருக்கான். நான் ஒன்றும் பொம்மை கிடையாது, நானும் மனுஷன். இந்த கடையில வேலை பார்க்குறேன். ஏட்டி இது மனுஷ பொம்மையா? அது பேசுது பாரு. ஏம்மா பேசினா எப்படிமா பொம்மையாவும்? நான் சொல்லுறேன்ல மனுஷன்னு. நானும் மனுஷன். பாருங்க உங்களை பார்க்குறேன், நின்றுக்கிறேன், எல்லாமே எனக்கு தெரியுது. அப்ப எதுக்குப்பா தம்பி இப்படி ஏறி நின்றுக்கிற சேர் மேல? ஒன்று சேர் மேல குந்திக்கிடணும், இல்லாட்டி கீழே இறங்கி நிக்கலாம்ல. ஏன் சேர் மேல ஏறி நின்றுக்கிற? அது ஒண்ணும் இல்லக்கோ, உங்களை மாதிரி கடைக்கு வரவங்கெல்லாம் அப்படியே பார்க்குற மாதிரி வந்துட்டு 4 ஆட்டையை போட்டுட்டு போயிடுறாங்க ஹேண்ட்பேக்கில். இல்லைன்னா பின்னெல்லாம் எடுத்து மண்டையில் சொருவிக்கிடுறாங்க. அதெல்லாம் வாட்ச் பண்ணுறதுக்கு தான் என்ன கடைக்கு வச்சுருக்காங்க. அதனால கீழே நின்னா தெரியாதுல்ல, அதான் சேர் போட்டு நின்று பார்த்துட்டு இருக்கேன். அந்த ரோஸ் கலர் அக்கா இருக்கிறாங்களே, அவங்க ஒரு பின்ன எடுத்து மண்டையில் குத்துறத நான் பார்த்துட்டேன். என்னப்பா தம்பி சொல்ற, நெசமாவா? ஆமாம், அவங்க செலக்ட் பண்ணுறேன்ட்டு போய் கொஞ்சம் நெயில் பாலிஷ் எடுத்து 5 விரல்லையும் வச்சுக்கிட்டு ஒரு பின் எடுத்து மண்டையில குத்திக்கிட்டு வந்துட்டாங்க. ஏட்டி கீதா, அந்த பொம்மை கட்ட பையன் தம்பி சொல்றது நெசமா? ஆமாக்கா, ஆனால் அது ஒன்றும் பெரிய விலை இல்லை. 2 ரூபா தான் பார்த்துக்கிடுங்க. அது சரி பார்க்கறதுக்கு அழகாக்குதே, பழக்க தோசத்தில் எடுத்து குத்திக்கிட்டேன். நான் போய் வச்சுட்டு வந்துடுறேங்க்கா. நீங்கள் என்ன மாட்டி விட்றாதீங்க. அந்த தம்பிக்கிட்ட பேச்சுங்க வச்சிடுறேன்னு சொல்லிவிடுங்க. இம்பிட்டு பெரிய கடையில் வந்து உன் கைவரிசை காமிச்சிக்கிறிய, அங்கெல்லாம் கேமரா இருக்குது. அங்கங்கே கேமரா பிடிச்சிக்கிட்டு நம்மளை கேள்வி கேட்க மாட்டாங்க. உனக்கு அறிவு இருக்குதா இல்லையா? அந்த தம்பியே பார்த்துருச்சான். ஏத்தான் இப்படி மானத்தை வாங்குற? போய் வச்சுட்டு வா, நான் சொல்கிறேன். சரிக்கா, நான் ஒன்றுமே எடுக்கலக்கா. நான் எடுத்த இடத்துலேயே வச்சிடுறேன். எப்போ தம்பி, பொம்மைக்கட்ட தம்பி, நீ ஓனர்கிட்ட எதுவும் சொல்லி கொடுத்துறாத. நான் வைக்க சொல்லிவிட்டேன், அவளும் வச்சிடுவா. ஆமாம், நீ வந்து எப்படி இப்படி உன்னிப்பாக கவனிச்ச? அதுவா, நான் சில பேர் மொவரக்கட்டையை பார்த்தாவே கண்டுபிடிச்சுக்கிடுவேன். சரிப்பா, நீ எதுவும் நினச்சிக்கிடாத, அவன் வச்சிடுவா. ஏடி பத்மினி, வந்த இடத்துல கையை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம என்னடி இது பழக்கம்? மாச்சிங்க படுத்துறீங்க உங்களோட வந்தா. ஏங்க நீங்க வேற சும்மா இருங்க, கத்தாதீங்க. அவ சும்மா விளையாட்டுக்காண்டி பண்ணிவிட்டு இப்ப விவரம் ஆயிப்போச்சு. அவ போய் வச்சுட்டு வந்துட்டா, நீங்க வேற சும்மா நீட்டாதீங்க. என்னமோ பண்ணி தொலைங்க, நான் போய் வெளியே இருக்கிறேன். உங்களோட இந்த மானத்தையும் வாங்கி பிடிப்பீங்க. இவர் வேற எதுல சாக்கு கிடைக்குமோன்னு அப்படியே அளக்கிறது. சரி போங்க, நீங்க போய் வெளியே உட்காந்துருங்க, நாங்க வாரோம். ஃப்ரெண்ட்ஸ், இது காமெடிக்காக மட்டும், சும்மா எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் துணி ஷாப்பிங் பண்ணுற மாதிரி காமெடி கலாட்டாக ஒரு வீடியோ போடுறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், சும்மா உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக ஒரு சின்ன காமெடி வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வரும், வெயிட் பண்ணி பாருங்கள்.